வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த கணமே தமிழ்நாடு மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானது. ஆனால் நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகமும் ஆந்திரமும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தன. என்ன காரணம்னு கேட்குறீங்களா? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் அன்னபூரணி திட்டத்தில் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருடந்தோறும் 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னு தேர்தல் காலத்தில் விஜய் அவர்கள் வடை சுட்டார். நம்ம வீட்டு டாய்லெட்லயும் செப்டிக் டேங்க்லயும் துர்நாற்றம் வருதா? அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு பிரிஸ்டினோ வாரியர். துர்நாற்றம் வராம தடுக்குது, கொசுக்கள் கரப்பாங்கிற பிரச்சனையிலிருந்தும் வீட்டை பாதுகாக்க உதவுது. உங்கள் வீட்டு செப்டிக் டேங்க் பராமரிப்புக்கு இன்றே தேர்வு செய்யுங்கள் பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி வந்ததுமே தமிழ்நாட்டு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் விஜயினுடைய இந்த திட்டத்தை பற்றி இப்படி குறிப்பிட்டிருந்தார். அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? நல்ல கருப்பா லேசா மா நிறத்தில் கொஞ்சம் வெளுத்தபடி நெடுன்னு குட்டையா குண்டா விழுன்னு ஒடிசலா இருக்கிறவங்களுக்கு தவிர மற்ற எல்லோருக்குமே இலவச சிலிண்டராமே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்களுக்கு கிடைக்கப் போவதில்லை, பெரும்பாலான குடும்பங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதைத்தான் அவர் சூசகமாக இப்படி தெரிவித்திருக்கிறார். நம்ம என்ன கேட்குறோம்? ஆட்சி அதிகாரத்திற்கு வராது என்று உறுதி செய்திருப்பீர்கள் நீங்கள் இல்லையா? உங்களும் உங்களுடைய கட்சியும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. சரி, நம்ம போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகலான்னு சொன்னீங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி இருக்கு இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக போட்ட மக்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்கே அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்தே என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் தங்க மோதிரம்னு வடை சுட்டிங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறீங்க? அரசு மருத்துவமனையில் மட்டும்தான். இப்போது எனக்கு என்னுடைய நண்பருக்கு இப்போ ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிகள்லாம் இனி பிரசவ வலி ஏற்பட்டால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அரசு மருத்துவமனைக்காக கொண்டு போக முடியும். விஜய் வந்து 1/2 கிராமில் தங்க மோதிரம் கொடுப்பாருன்னு என்ன சார் இது என்ன சார் நியாயம் இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்கள் கழுவி ஊற்றுறாங்க. சரி, இப்போ சிலிண்டர் விஷயம். சிலிண்டர் எதுக்கு 6 சிலிண்டரு? இது ரொம்ப தெரிஞ்ச அறிஞர்களெல்லாம் சொன்னாங்க, இதில் எந்த விஷயத்தையுமே இவர் பூர்ணமாக சரியாக பண்ணிட முடியாது அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இப்போ எதற்கு இந்த மாதிரியான வடையை சுடுறீங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வி. அதை விட நான் முதல்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, ஆந்திராவும் தெலுங்கானா மாநிலங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. சரி, ரத்து செய்கிறீங்க. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த திட்டத்திற்காக 90% அங்கிருந்த மக்களுக்கு பணம் கொடுத்து நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும் 90% வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று பரந்தூர் வரைக்கும் போகிறதுக்கான வேலைகள் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் பட்சத்தில் முழுமையாக ரத்து அப்படின்னா செஞ்சுட்டாங்க. இப்போ தமிழ்நாடு வளர்ச்சியில் இன்னமும் 10 வருடம் பின்னோக்கி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ பெங்களூர் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், மும்பை, டெல்லி விமான நிலையங்களோடு ஒப்பிடுகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையத்தினுடைய பரப்பளவு வந்து ரொம்ப குறைச்சலானது. ஏற்கனவே இவ்வளவு பெரிய நகர்மயமாக்கப்பட்ட சென்னையில் இன்னொரு விமான நிலையத்தினுடைய தேவை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அதுவுக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை அடியோடு ரத்து செய்திருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? ஒரு திட்டத்தை நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க, சரி, ஆனால் அந்த திட்டத்தை தொடங்குவதற்கான வேறு இடத்துல தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்னையில் ஒரு 4000 ஏக்கருக்கான நிலம் வேறு எங்கே இருக்குது?
அதை எப்படி நீங்கள் இதை கையகப்படுத்துறதுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அன்றைய அரசாங்கம் எதிர்கொண்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீங்கள் சென்னையில் இன்னும் ஒரு நிலத்தை நீங்கள் கையகப்படுத்த போகிறீங்களா, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, இப்போ நேற்றிலிருந்து பார்த்தா இதையெல்லாம் துண்டு படமாக வெட்டி ஒட்டி சமூக ஊடகங்களில் விஜயனுடைய ரசிகர்கள் வந்து போட்டுட்ருக்கிறாங்க. அதில் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 சிலிண்டர் சொன்னார், 3 சிலிண்டர் கொடுத்துட்டோம், அதுக்கு நம்ம சொல்லிட்டோம். பரந்தூர் விமான நிலையத்தை திட்டத்தை ரத்து பண்ணிட்டார், அதுக்கும் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். தாய்மாமன் அதுக்கும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ 200 யூனிட் மின்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. 200 யூனிட் மின்சாரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு கடந்த மாதத்தில் மின் கட்டண பில்லை பார்த்து அதிர்ச்சியடையாத தமிழர்கள் யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்து சொல்கிறாங்க, இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். ஆனால் தனியார் பேருந்துகளுக்கு எந்த அளவிற்கு ஒரு கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்கூடாக பார்க்குறோம். அதே மாதிரி ஒயிட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ்ஸினுடைய எண்ணிக்கை எந்த அளவிற்கு குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கரெக்டாக தெரியல. நீ கணக்கெடுத்தால் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் இங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், ஊழலை ஒழிச்சிருவேன், ஊழல் நடந்தால் எங்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். எப்பா இப்படி போடுறவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். முதல்வர் விஜய் அவர்களுக்கு தனி அலுவலகம் அதை ஒதுக்கீடு செய்வதிலேயே 5 கோடிக்கும் அதிகமான ஊழல் நடந்திருப்பதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி வருகிறதா இல்லையா? பட்டியல் போடவா? இந்த 3 மாதத்தில் தாவேக்காவினுடைய மிக முக்கியமான நபர்களின் மீது வந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவா? இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்போ இதையெல்லாம் போட்டு ஏதோ ஒரு 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 ஆறுதல் தேடிக்கிறது போல இருக்குது. ஆனால் அந்த குரூப்பில் இப்படியெல்லாம் போடுறாங்களே, இந்த பசங்கள்லாம் வாங்கி கட்டிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கழுவி ஊற்றுறாங்க மக்கள் அவங்களெல்லாம். என்னப்பா நீ பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, கொளத்தூரில் போயிட்டு ஒரு தனியார் சேனலில் போய் ஒரு இது எடுத்துருக்குறாங்க. இந்த கொளத்தூர் தொகுதி இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அவ்வளவு, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி இருந்ததாகவும் இப்போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொளத்தூர் தொகுதியிலிருந்து சில வீடியோக்களை எல்லாம் சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது நெஞ்சம் பதைபதைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு இனி வரும் நாட்களில் பின்னோக்கி செல்ல போகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே மிகவும் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்றாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு 8வது 10வது இடத்திற்கு போச்சுது அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வருமோ என்கிற அச்சம் இவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே சென்டரில் ஒருத்தர் வடை சுட்டு இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் அவரை எப்படியாவது பதவியிலேருந்து பதவி இறக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்லிமெண்ட்டுக்கே வர்றதில்லை, பயந்து. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இந்த மாதிரியான வடை சுடல் நிகழ்வுகள் ஏராளமாக நடந்து கொண்டு வருகிறது. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றா இருக்குது. இல்லைன்னா நம்ம சொல்ல போகக்கூடாது, நம்மளால் முடியாதுன்னு சொல்ல போகக்கூடாது. ஆனால் வடை சுட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த அறிவிப்புகளின் மூலமாக இந்த 4 மாதம் 3.5 மாதங்களாக போகிறது. இந்த 3.5 மாதங்களில் விஜய் அவர்களுடைய அறிவிப்புகளும் தாவேக்காவினுடைய செயல்பாடும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.